வணக்கம். இப்போ நீங்க ஒரு மேங்க கம்பெனியோட சிஸ்டம் டிசைன் இன்டர்வியூல இருக்கிறீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க முன்னாடி இருக்கிற இன்டர்வியூவர் கேக்குறாரு, நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி ஒரு சர்வீஸை எப்படி டிசைன் பண்ணுவீங்கன்னு. அப்பா, செம்ம பெரிய கேள்வி இல்லையா? இந்த கேள்விக்கு எப்படி ஒரு தெளிவான, கட்டமைக்கப்பட்ட பதில சொல்றதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். சோ இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா ஒரு தெளிவான திட்டத்தோட போணும் இல்லையா? இன்டர்வியூ பண்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை எப்படி அணுகிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சரி, இதான் நம்ம கேம் பிளான். எந்த ஒரு பெரிய சிஸ்டமை டிசைன் பண்ணும்போதும் இந்த 5 படிகளை பின்பற்றினா ரொம்பவே நல்லா இருக்கும். முதல்ல தேவைகள், அப்புறம் ஆர்கிடெக்சர், ஸ்கேலிங், டேட்டா, கடைசியா ஒரு ஷீட். வாங்க ஒவ்வொன்றா உள்ளே போலாம். ஓகே, முதல் படி தேவைகளை வரையறைகிறது. இதுதான் ஃபவுண்டேஷன். ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ப்ளூ பிரிண்ட் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு இது முக்கியம். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு முதலே அழகா சொல்லிட்டீங்கன்னா உங்க சிந்தனை எவ்வளோ தெளிவா இருக்குன்னு இன்டர்வியூவருக்கு உடனே புரிஞ்சிடும். இப்போ இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ், அதாவது சிஸ்டம் என்ன செய்யணும், யூசர் அக்கவுண்ட்ஸு, வீடியோவை பாஸ் பண்றது, பரிந்துரைகளை காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள். இன்னொரு பக்கம் நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ், அதாவது அந்த வேலையை எவ்வளவு நல்லா செய்யணும், லேட்டன்சி கம்மியா இருக்கணும், லட்சக்கணக்கான யூசர்ஸை ஹேண்டில் பண்ணணும், பாதுகாப்பா இருக்கணும். ஸோ இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். சரி, தேவைகள் என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து ஆர்கிடெக்சர். இப்போ நாம ஒரு 30,000 அடி உயரத்திலிருந்து நம்ம சிஸ்டமை பார்க்க போறோம். ஒரு ஒயிட் போர்டில் நம்ம சிஸ்டமோட முக்கிய பாகங்களை எப்படி வரையலான்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம டிசைனோட ப்ளூ பிரிண்ட். இங்க தான் நெட்ஃபிளிக்ஸோட புத்திசாலித்தனம் இருக்கு. பாத்தீங்கன்னா 3 முக்கிய பாகங்கள் இருக்கு. 1 கிளையண்ட், அது உங்க போனோ டிவியோ. 2 ஓபன் கனெக்ட், இது நெட்ஃபிளிக்ஸோட சொந்த சிடிஎன், வீடியோவை வேகமா டெலிவர் பண்றதுக்கு. 3வது AWS பேக்எண்ட், இதுதான் மூளை. லாகின், சர்ச், ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே இங்க தான் நடக்கும். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, வீடியோ ஸ்ட்ரீமிங்குக்கு ஒரு சிஸ்டம், மற்ற அப்ளிகேஷன் லாஜிக்கு இன்னொரு சிஸ்டம். இந்த 2 கிளவுட் அணுகுமுறை தான் அவங்களோட வேகத்துக்கு காரணம். ஓகே, இப்போதான் பெரிய சவாலே வருது. உலகம் முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான வியூவர்ஸ்க்கு எப்படி ஒரு சின்ன பஃபரிங் கூட இல்லாம வீடியோவை டெலிவர் பண்றது? அதை எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். சும்மா இந்த நம்பரை பாருங்க. 18 கோடிக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ், 200 நாடுகள்ல. இவ்வளவு பேரும் ஒரே நேரத்துல மணி ஹெய்ஸ்ட் பார்த்தா என்ன ஆகும்? சிஸ்டம் கிராஷ் ஆயிடாதா? இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஸ்கேலை ஹேண்டில் பண்றதுக்கு தான் சிடிஎன், அதாவது கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் வருது. இதை ரொம்ப சிம்பிளா யோசிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு புக்கை சென்னையில் இருக்கிற லைப்ரரியில இருக்கிறத விட உங்க தெருமுனையில் இருக்கிற ஒரு லைப்ரரியில இருந்தா வேகமா எடுத்துடலாம் இல்லையா? சிடிஎன்னும் அதே தான். வீடியோ ஃபைல்ஸை அமெரிக்காவில் இருக்கிற மெயின் சர்வர்ல இருந்து அனுப்புறதுக்கு பதிலா உங்களுக்கு பக்கத்துல உங்க ஊர்லயே வச்சிருக்கிற ஒரு சர்வர்ல இருந்து அனுப்பும். இதனால தான் லேட்டன்சி, அதாவது தாமதம் ரொம்ப கம்மியாகுது. நெட்ஃபிளிக்ஸோட சிடிஎன் பேர் தான் ஓபன் கனெக்ட். சரி, அடுத்த பெரிய ஐடியா மைக்ரோ சர்வீசஸ். அப்படின்னா என்ன? பேக்கெண்டை ஒரே பெரிய ப்ரோக்ராமா வச்சுக்காம குட்டி குட்டி சுதந்திரமான சர்வீசஸா பிரிச்சுடுவாங்க. உதாரணத்துக்கு, வீடியோவை ஸ்டோர் பண்ற சர்வீஸ் வேற, அதை வெவ்வேறு குவாலிட்டிக்கு மாத்திர சர்வீஸ் வேற. இதனால என்ன யூஸ்? ஒருவேளை சர்ச் சர்வீஸ் டவுன் ஆனா கூட உங்க வீடியோ பிளேபேக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒன்னு ஃபெயில் ஆனா மத்தது பாதிக்கப்படாது. எஸ்ட்ரிக்ஸ் மாதிரி லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி ஒரு சர்வீஸ் ஃபெயில் ஆனா அதை தனிமைப்படுத்திடுவாங்க. இது ஒரு சர்க்கிட் பிரேக்கர் மாதிரி வேலை செஞ்சு முழு சிஸ்டமும் கிராஷ் ஆகாம பாத்துக்கும். சரி, ஸ்கேலிங் பார்த்தோம். இப்போ டேட்டா. நெட்ஃபிளிக்ஸ் எவ்வளவு பெரிய டேட்டாவை ஹேண்டில் பண்ணுது, அதை வச்சு எப்படி நமக்கு பர்சனலைஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். எல்லா டேட்டாவும் ஒன்னா என்ன? இல்ல. அதனால தான் நெட்ஃபிளிக்ஸ்ல பாலிகிளாட் பர்சிஸ்டன்ஸ் யூஸ் பண்றாங்க. அதாவது வெவ்வேறு டேட்டாக்கு வெவ்வேறு டேட்டாபேஸ். ஒன்னு MySQL, இது உங்க பில்லிங் இன்ஃபர்மேஷன், யூசர் டீடைல்ஸ் மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான தப்பே நடக்கக்கூடாத டேட்டாக்கு, ஏன்னா இது ஆசிட் கம்ப்ளையன்ட். இன்னொன்னு கசாண்ட்ரா, இது ஒரு NoSQL டேட்டாபேஸ். நீங்க என்ன பார்க்கறீங்க, எவ்வளோ நேரம் பார்க்கறீங்கன்ற வியூயிங் ஹிஸ்டரி டேட்டாவை ஹேண்டில் பண்ண. ஏன்னா இங்க ரைட் ஆபரேஷன்ஸ், அதாவது டேட்டாவை எழுதுறது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ பிரம்மாண்டமான ஸ்கேலுக்கு கசாண்ட்ரா பெஸ்ட். சிம்பிளா சொன்னா சரியான வேலைக்கு சரியான கருவிங்கிற தத்துவம் தான். ஸோ இந்த வியூவிங் ஹிஸ்டரி டேட்டாவை வச்சு என்ன பண்றாங்க? நீங்க பார்க்குற ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு செகண்டும் ஒரு டேட்டா பாயிண்ட். இந்த கோடிக்கணக்கான டேட்டா பாயிண்ட்ஸை அப்பாச்சி, ஸ்பார்க் மாதிரி டூல்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணி தான் மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் உங்களுக்கு இது பிடிக்கும்னு கண்டென்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுது. உன்னோட நெட்ஃபிளிக்ஸ் ஹோம் பேஜ் வேற, என்னோட நெட்ஃபிளிக்ஸ் ஹோம் பேஜ் வேற. அதுக்கு காரணம் இந்த பர்சனலைசேஷன் இன்ஜின் தான். சரி, இவ்ளோ பேசிட்டோம். இப்போ இன்டர்வியூல உங்க பதில முடிக்கிறதுக்கு ஒரு குவிக் ஷீட். நீங்க சொன்ன முக்கிய பாயிண்ட்ஸை சுருப்பமா சொல்லணும் இல்லையா? கீ டேக்அவே நம்பர் 1, 2 கிளவுட் ஆர்கிடெக்சர். வீடியோ ஸ்ட்ரீமிங் மாதிரி ஹை பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுற விஷயங்களுக்கு அவங்களோட சொந்த ஓபன் கனெக்ட் சிடிஎன்.
மற்ற அப்ளிகேஷன் லாஜிக், லாகின், சர்ச்க்கெல்லாம் AWS. இது செலவையும் ஆப்டிமைஸ் பண்ணுது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் சூப்பரா வச்சுக்குது. கீ டேக்அவே நம்பர் 2, ரெசிலியன்ஸ்க்காக மைக்ரோ சர்வீசஸ். ஒரே பெரிய சிஸ்டமா இருந்தா ஒரு சின்ன பக்கு கூட முழு சிஸ்டமையும் டவுன் ஆக்கிடும். ஆனா இந்த மாதிரி குட்டி குட்டி சர்வீசஸா பிரிக்கிறதால சிஸ்டம் ரொம்ப ரெசிலியண்டா, அதாவது தாங்கு பிடிக்கிற தன்மையோட இருக்கு. ஒன்னு ஃபெயில் ஆனா கூட மத்தது ஓடும். 99.99% அப்டைமுக்கு இதுதான் காரணம். அப்புறம் கடைசியா கீ டேக்அவே நம்பர் 3, பாலிகிளாட் பர்சிஸ்டன்ஸ். ஒரே டேட்டாபேஸை எல்லாத்துக்கும் யூஸ் பண்றதுக்கு பதிலா வெவ்வேறு தேவைக்கு வெவ்வேறு டேட்டாபேஸ், டிரான்சாக்ஷனல் டேட்டாவுக்கு MySQL, பிரம்மாண்டமான ரைட் ஹெவி டேட்டாவுக்கு Cassandra, இந்த மாதிரி முடிவை நீங்க விளக்கும்போது உங்களுக்கு விஷயம் நல்லா தெரியுதுன்னு புரியும். இப்போ ஒரு சூப்பர் டிப். உங்க பதில முடிக்கும்போது நீங்களே இன்டர்வியூர் கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. இந்த டிசைன்ல நீங்க பார்க்குற ஒரே பெரிய தடை என்ன, அதை சரி செய்ய என்ன பண்ணலான்னு நீங்களே ஒரு டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது நீங்க வெறும் பதில் சொல்றவர் இல்ல, ஆனா ஒரு சிந்தனையாளர்னு காட்டும். உங்க தன்னம்பிக்கையும் ஆழமான சிந்தனையையும் இது வெளிக்காட்டும். ரைட்? இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன்.